கோழி வளர்க்குறது எப்படின்னு தெரிஞ்சுட்டு வளர்க்கலாம். முதல்ல அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வளர்க்க ஆரம்பிக்கலாம். இழப்பு இல்லாமல் இருக்கும். ஈஸா மேலே ஈஸா போட்டு அடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது அந்த லைனில் கொஞ்சம் சிறப்பு. ஜாவா லைனில் அந்த லைனுக்கு விட்டு கொடுக்காது. நம்மளை கொன்றுவோம், நம்ம கீழே விழ போகிறோம், நம்ம முடிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சப்ப ஃபினிஷிங் பண்ணோம். மேக்ஸிமம் 3 மாதத்தில் அடிச்சிருக்க கொஞ்சம் அந்த லைனில். பொருளாதார ரீதியானு பார்த்தா சண்டை கோவிலில் ஒன்றும் பொருளாதாரம் பெருசாக ஒன்றும் இல்லை. சேல்ஸுக்குன்னு போனால் சோக்கு போகக்கூடாது. சேல்ஸ் பண்ணலாம், சேல்ஸில் நல்ல வகுப்பு இருக்குது. சோக்குக்குன்னு வந்தால் விற்க முடியாது. இது ஒரு இது. ஏன்னா சண்டை விடுறவங்க அந்த ஜதைக்குன்னு போகிறவங்க பெண்டு விரல் சேவல். இது விரல் நல்லா யூஸ் பண்ணணும். விரல் யூஸ் பண்ணி இந்த கழுத்து போட்டுலாம் உடைக்கிறதுக்கு ரொம்ப கேரண்டியான சேவல். இது நம்ம லைனில் கொஞ்சம் ஸ்பெஷல். என்ன வாங்கினாலும் வாங்கிட்டு சண்டையை முடியாமல் விடாது. எப்படி வேணால் டாவ் பண்ணும். இந்த கீழ்டாவ் மேல்டாவெல்லாம் கணக்கு கிடையாது. எதிரியை முடிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யும். படிடான்னு சொல்லி ஒரு லைன் இருக்குது. இந்த லைனுக்கு சிறப்பு என்னன்னாக்கா முள்ளுக்கு ஸ்பெஷல். முந்திக்கிட்டு முள் அடிச்சிடும். நம்ம நாட்டுக்கோழி எப்படி ஸ்பீடாக பறக்குதோ அந்த மாதிரி பறந்து அடிக்கிற இடம் ஃபுல்லாக கண்ணு காதுன்னு கொஞ்சம் ஸ்தானமாக முள் அடிக்கிறதுல ஸ்பெஷல். கொஞ்சம் இது கீழே பட்ட மாதிரி ஒரு வயசு பட்டா பண்ண முடியாது. இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். கிராமத்து பேர் என்னென்னா தியாகராஜபுரம். அண்ணா வந்து சேவல் கலையில் வந்து ரொம்ப வருஷமாக இருந்த ஒரு பெரிய சோகாலி. இன்னைக்கு அண்ணனை ஒரு நேர்காணலுக்காக பார்க்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். அண்ணா உங்கள் பேர், நீங்கள் என்ன ஊர் அப்படின்றதுன்னு சொல்லுங்கள். என் பேர் பிரபு. நம்ம ஊர் தியாகராஜபுரம். சங்கராபுரத்துலேருந்து 2 கிலோமீட்டர் உள்ள. நீங்கள் எந்த வயசில் நான் அந்த சேவல் கலைக்குள்ள இருந்தீங்க? நம்ம வயசுல 10, 18, 19 வயசுலாம் இப்போ ஆர்வமாக சண்டை பார்த்துட்டு இருந்தப்போ எல்லாம் விட்டுருவாங்கல்ல. ஆர்வமாக பார்க்கறது, வளர்க்குறது. அண்ணனுங்க வளர்த்துட்டு இருந்தாங்க, சித்தப்பா வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் அப்படியே இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்புறமா நம்ம டிகிரி முடிச்சுட்டு சென்னையிலேருந்து தொழில் செய்யலாம்னு சொல்லி வரும்போது இங்கே மீன் பண்ண வைக்கலாம்னு சொல்லி வந்தது. ஓகேண்ணா. வண்ண மீன் பண்ண வைக்கலாம்னு சொல்லி வந்துட்டு கூடவே நம்ம அப்படியே கோழி வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நம்ம என்னென்ன வீடு பார்த்துருந்தோமோ அதை அப்படியே கொண்டு வச்சு உருவாக்க ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் வளர்த்துட்டு இருந்தோம், அப்படியே உள்ள இறங்கியாச்சு முழுசா. இப்போ எத்தனை வருஷமா நான் அந்த சேவல் கலைக்குள்ள இருக்கீங்க? ஒரு 13 வருஷமா போயிட்டு இருக்கு. 13 வருஷமா. உங்களுக்கு இந்த கலை மேல ஆர்வம் வர்றதுக்கு யாராவது உந்துதல் வந்து? ஆமா, அண்ணனுங்க வளர்த்துட்டு இருந்தாங்க. அண்ணனுங்களும் சித்தப்பாவும் ஆரம்பத்தில் வளர்த்துட்டு இருப்பாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் சமயத்தில் விட்டு பார்ப்பாங்க. நல்லா அது ஒரு அழகு தான். அந்த கம்பீரம், அந்த உயரம், அந்த அழகை பார்த்து சரி நம்ம வளர்க்கலாம்னு அப்போ ஒரு ஆசை இருந்தது. அப்புறம் கண்டினியூ பண்ணுறது. வயசில் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கெங்கெல்லாம் போகும்னு சொல்லிட்டு 8வது படிக்கும்போது கிராஸை தூக்கிட்டு போயிட்டு எல்லா இடத்துலையும் சண்டை சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் அதுவே ஒரு கட்டத்தில் வந்து அது கிராஸ், அது ஒரிஜினல் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரிஜினல் சேவலை அதை அடிக்கும்போது தான் சண்டை சேவல் அரசியலில் உயர்றப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் அதை அடிக்கும்போது அது அடி வாங்கிட்டு கீழே விழும்போது தெரியும் நம்ம கிராஸ் தான், அது ஒரிஜினல் பீடு இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் அதோட நிறுத்தியாச்சு. அப்புறம் 10th 9th 10th எல்லாம் போயிட்டு 12th முடிச்சுட்டு கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது இப்போ அவங்க விடுறதெல்லாம். அப்புறம் டிகிரி முடிச்சுட்டு வரும்போது நம்ம தொழில் செய்யணும்னு வரும்போது முழுசாக எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்குன்னே ஒரு 25 சென்ட் இடம் ஒதுக்கி தனியாக கோழிங்கள்னு சொல்லி தனியாக வச்சாச்சு. ஆரம்பத்தில் நாட்டு கோழிங்க கூட வச்சிருந்தது செலவுக்கோசரம். அப்புறம் அது கொஞ்சம் இடைஞ்சலாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு சண்டை கோழி மட்டும் தனியாக வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் டிகிரி என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. படித்ததெல்லாம் அப்படியே விட்டுட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ்ல? ஆமாம் ஆமாம். இல்லை, கொஞ்சம் சென்னையில் லேப் டெக்னீஷியன் வேலை பார்க்கும்போது அலர்ஜி ப்ராப்ளம் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு மூக்கில் வந்து சுவாசக்கோள் நோய் மாதிரி மேலே அலர்ஜி மாதிரி சதை வாழ்ந்துட்டே இருந்தது. அதனால் ஃபீல்டை மாற்றிக்கிட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்புறம் அப்படியே ஒரு 8 வருஷம் வேலை பார்த்துட்டு, ஒரு 6 வருஷம் வேலை பார்த்துட்டு அப்புறம் அந்த கிடைச்ச காசை வச்சு நம்ம தொழில் செஞ்சுலாம் சொல்லி வந்தது. இங்கே மீன் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு அதை சார்ந்து அப்படியே கோழி வச்சுட்ருக்கோம். ஆனால் இப்போ நீங்கள் முழு நேர வேலையாகவே கோழி சோக்கில் தான்? கோழி உள்ளே இறங்கியாச்சு முழுசாக. வந்தாலே உள்ளே எடுத்துட்டு வந்துடும். அது போல் இதில் உங்களுக்கு வாத்தியார், குரு அப்படின்ற மாதிரி யாராவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமாண்ணே? இங்கே இருக்காரு. நம்ம யாரையோ நம்ம தேர்ந்தெடுப்போம்ல, இவங்க நல்லா பண்ணுறாங்க. அது மாதிரி கோழி சோக்கில் வந்து பெருசாக உள்ள ஒன்றும் கிட்ட விட மாட்டாங்க மேக்ஸிமம். இருந்தாலும் கேரக்டர் பார்த்து கோழி பற்றி ஆர்வமாக இருக்கான், தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றான், இந்த மாதிரி கேரக்டர்னு சொன்னால் புரிஞ்சுட்டு கொடுப்பாங்க. கிருஷ்ணகிரியில் காவேரிப்பட்டினத்தில் சண்முகன் ஒருத்தர் இருப்பார். சண்முகன்னா அவர் கோழி பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவார். நாட்டு மருத்துவர் அவர் சொல்லுவார். இந்த மாதிரி கோழிங்க இப்படி இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் கோயிலில் வந்து நோய் வருது அதிகம் சொல்லுவாங்க, டிசீஸ் இந்த மாதிரி மருந்து போடுங்க சொல்லுவாங்கல்ல. அதை வந்து நம்ம நார்மலாக நம்ம இயற்கை மூலிகை வச்சு எப்படி பண்ணலாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அதிலிருந்து அப்படியே அவரை வச்சுக்கிட்டு அவர் தான் சொன்னார்னா அதை மட்டும் கேட்டுப்போம். அப்புறம் போக பெருசாக இதெல்லாம் நாம் கற்றுக்குறோம்ல, கோழிங்க இப்படி தான் இருக்கணும், இல்லை அதில் எப்படி எந்த சேவலுக்கு எப்படி போடணும், ப்ரீடிங் எப்படி செட் பண்ணணும் சொல்கிறது. அது மாதிரி கோழிங்களுக்கு வர நோய்களை சரி பண்ணுறது இப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. நம்ம அதை மட்டும் பார்த்துக்கிட்டது. சோக்கில் யாரும் இல்லைப்பா, நம்ம பார்த்து கற்றுக்கிட்டு தான். தயார் முறை இல்லை, நார்மலாக பார்க்குறது. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒன்று பண்ணுவாங்க.
அவங்க பண்ணுவாங்க. நார்மலாக நம்ம வச்சுக்கிற சேவல் எப்படி சண்டை போடுறது நம்ம பார்க்குறோம். அது என்ன சண்டை போடுதோ அந்த சண்டையை வந்து கலந்து கொண்டு வரணும். அதுதான் வேலை. தயாருங்கிறது நம்ம நார்மலாக எப்படி சண்டை போடுறதோ சண்டையை வந்து கொஞ்சம் மெருகேற்றி கொண்டு வரணும். அவ்வளோதான். அதை நம்ம பார்த்துக்கிறது. தயார்மாவு அவங்க ஒரு தயார்மா சொல்லுவாங்க, இவங்க ஒரு தயார்மா சொல்லுவாங்க. அது அந்த அந்த இடத்துக்கு அந்த கிளைமேட் தகுந்த மாதிரி மாறியும் போகும். அவங்களுக்கு நம்மளுக்கு சேசம் செட் ஆகாது. நம்ம என்ன பண்ணுறோமோ அதை நம்ம பார்த்து முறையாக பண்ணிங்கன்னா ஒரு 2-3 சேவலுங்க தொடர்ந்து அடிபடும் போது தெரிஞ்சிடும். எதனால சேவலுங்க ஃபால்ட் ஆகுதுன்னு தயார் பண்ணும்போது தெரிஞ்சிடும். அது மாதிரி நார்மலாக சேவலுங்கள் நார்மல் தீவனம் தான் இன்ன வரைக்குமே. தயார் தீனின்னு போட்டு நொறுக்கிறத விட நார்மலாக கோயிலை பார்த்துட்டு நம்ம நார்மலாக எப்படி டப்பிங் பார்க்கும்போது எப்படி சண்டை போடுறதோ அந்த சண்டையை கலந்து கொண்டு வரணும். அது என்ன தேவையோ அதை செஞ்சால் போதும். அப்படி தான் பண்ணுறது நான் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே. சரிண்ணா. இப்போ இந்த 13 வருஷமா சேவல் சோக்கில் இருக்குன்றீங்க. இல்லை நீங்கள் ஆரம்ப காலம் சோக்குக்குள்ளே வந்ததுலேருந்து முதல் சண்டை எப்போ விட ஆரம்பிச்சிங்க? அது களம் ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? முதல் சண்டை வந்து சண்டைன்னு இதுவும் அப்படியே பசங்களை சப்போர்ட் பண்ணி பார்ட்டி சப்போர்ட் பண்ணி சேவலங்க அங்கே போட்டுருந்தது. நம்ம சேவலங்க அப்படியே பறக்கும். ஃபஸ்ட்டு வந்து சூரக்கோட்டையில் டோர்னமெண்ட் நடக்கும்போது தம்பி கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீராம்னு ஒரு தம்பி இருக்கான். அந்த தம்பி அடிச்சுட்டு போய் வானாவை பார்க்கலாம், கோழி வச்சுட்டு எப்பத்தில் அங்கேயே விட்டுட்டு இருக்க, நீ வெளியில் முதல்ல வா, வெளியில் வந்தால் தான் வெளியில் நடக்குதுன்னு தெரியும், வா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெளியில் அழைச்சிட்டு போனான். ஃபஸ்ட்டு சூரக்கோட்டைக்கு போயிட்டு நம்ம தலைசேவல் ஜாவோட புள்ள இருந்தது திண்டுப்பட்டா, அதை டப்பிங் பார்த்து வச்சிருந்தோம். அதை கொண்டு போய் அங்கே விட்டு சேலம் மின்னல் பாய்ஸ் குரூப் மேலே 14 நிமிஷத்தில் பந்தயம் அடிச்சது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் முதல் தண்ணி அடிச்சது. அப்போ அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு சண்டை விட்டோம்னு ஆரம்பிச்சது. கை போடுறதுக்கெல்லாம் இப்போ பயம் அந்த இடத்துல. அப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்க, அவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க. அவர் சிதம்பரத்தில் சுகி இருந்தார் ஃப்ரெண்டு, அவர் மூலிமா நாங்கள் அவங்க பார்ட்டி சப்போர்ட் பண்ணி ஜாவா போட்டு ஒரு தண்ணிக்கு பந்தயம் அடித்தோம். அதான் ஃபஸ்ட்டு சூரக்கோட்டில் சண்டை வந்து வெளியில் விட்டது. அது நாங்கள் நார்மலாக லோக்கலில் விட்டுட்டு இருப்போம். ஆனால் அதெல்லாம் வெளியே தெரியாது இல்லை. நாங்கள் இங்கே டப்பிங் பார்க்குறது, கிளம்ப இருந்த சேவங்களை அடிக்கிறது, நார்மலாக ரெடிமேட் சண்டை போட்டு பார்க்குறது, நீ சேலம் சொல்லிட்டு இந்த 21 நாள் தயார் அப்படிலாம் கிடையாது. ஒரு வாரம் கையில் வச்சுருந்தானா போட்டு பார்ப்போம். அப்படிங்க போட்டது முறையாக வந்து தயார்னு எடுத்துகிட்டு போனது ஃபஸ்ட்டு தயார் சண்டைன்னு போனால் சூரக்கோட்டையில் விட்டது தான். அதான் ஃபஸ்ட்டு சண்டை. டோர்னமெண்ட்டில் தான் ஃபஸ்ட்டு சண்டை. டோர்னமெண்ட்டுக்கு போகும்போது தான் தெரியும் யார்கிட்ட என்னென்ன கோழி இருக்குது, நம்ம கோழி வந்து அதில் என்ன ரகம், நம்ம கோழியோட கெப்பாசிட்டி என்ன, நம்ம கோழி எந்த அளவுக்கு பவர்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ அந்த லைனை பார்த்துட்டு இந்த லைன் வந்து ரொம்ப முக்கியமான லைன் தான் சொல்லிட்டு அது ஒரு பழைய லைன். அதை அப்புறம் ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட அது அந்த லைனை இன்ன வரைக்கும் விடாமல் பிடிச்சிட்டு இருக்கும். ஒரு 16 வருஷமா அந்த சங்கராபுரம் சர்க்கிள் இருக்குது. ஒரு தம்பிகிட்ட இருந்து இப்போ எங்கிட்ட இருந்து இப்போ விடாமல் நான் வச்சுட்டு இருக்கேன் அந்த லைனை.